மனுஷனே கிடையாது. நேர்மை இல்லைங்கிறது நாணயம் இல்லாத மனுஷன். அதான் எல்லாரும் சொல்லுவாங்க நாணயம் இருக்கணும், நாணயம் இல்லைண்டாக்கா எதுவுமே கிடையாது. இப்ப நம்மளுடைய அருகில் யார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நோபல் மரீன் குரூப் அதனுடைய தோற்றுனர் நம்மளுடைய மிஸ்டர் முகமது ஷாகுல் அமீத் நம்ம கூட இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்பிக்கை ஊடகம் அதன் சார்பாக உங்களை வந்து நேர்காணல் பண்றதுல எங்களுக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். ஓகே, மகிழ்ச்சி. அதாவது பாத்தீங்கன்னா சற்று முன்பு நீங்க மேடையில சொன்ன ஒரு விஷயம் வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்டா அமைந்ததுன்னு அவர் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தது. வணிகம் அப்படிங்கிறது பணம் சார்ந்ததாக மட்டும் இல்லாம நேர்மையாக நடந்தா அந்த இறைவன் வந்து உங்களுக்கு தர வேண்டியது தருவான் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அது வந்து ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தது. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. காரணம் இன்னைக்கு வணிகம் அப்படிங்கிறது வெறும் லாபம் ஈட்டக்கூடிய பொருள் ஈட்டக்கூடிய ஒரு விஷயமாக மட்டும்தான் பார்க்கப்படுது. அதுல எந்த மாதிரியான ரகசியங்களும் ஒளிந்திருக்கு அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியுது. இல்ல இல்ல, நேர்மைங்கிறது ஒரு ஒரு மனுஷன் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். நேர்மைங்கிறது எப்படி மனுஷனுக்கு ஒரு உடையோ ஒரு இதோ தேவைப்படுதோ, ஒரு அத்தியாவசியமான ஒரு இருக்கும்போது அது மாதிரிதான் நேர்மைங்கிறதும். அது வந்து நேர்மைங்கிறது வந்து இட்ஸ் நாட் பை சாய்ஸ். இது வந்து உங்களுக்கு வந்து இதுலயே இப்படிதான் வரணும். இதுதான் சாதாரணமா இருக்கணும். ஒரு ஒரு மனுஷன்ட்டையும் நேர்மை இல்லைன்னா நேர்மை இல்ல மனுஷனே கிடையாது. நேர்மை இல்லைங்கிறது நாணயம் இல்லாத மனுஷன். அதான் எல்லாரும் சொல்லுவாங்க நாணயம் இருக்கணும், நாணயம் இல்லைண்டாக்கா எதுவுமே கிடையாது. நேர்மைங்கிறது ரொம்ப முக்கியம். நேர்மை இல்லைன்னா எதுவுமே நேர்மை இல்லாத பிசினஸ் எதுவுமே உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்க சக்சஸ் ஆக முடியாது. நேர்மைங்கிறது மூச்சு மாதிரி, உயிர் மூச்சு மாதிரி இருக்கணும். ஓகே, நன்றி. தொடர்ந்து 20 வருடங்களாக நீங்க உங்களுடைய இந்த வணிக பயணம் இருக்கு இல்லையா? இப்ப உள்ள இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்? இல்ல, நான் கிட்டத்தட்ட 48 வருஷமா அதுல இருக்கேன். நானு கிட்டத்தட்ட 30 வருஷமா சொந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் நானு. இளைஞர்களுக்கு வந்து எதுவுமே வந்து நீங்க வந்து முயற்சி பண்ணுங்க. ஒரு தரம் ஃபெயில் ஆனாலும் உங்க முயற்சியை வந்து ஒரு தரம் தோல்வியை வந்து உங்களை ஒரு ஒரு வெற்றியுடைய படிக்கட்டா எடுத்துங்க. தோல்வியை கண்டு தோழ வேண்டாம். நிச்சயமா உங்களுக்கு வந்து முயற்சி பண்ணீங்கன்னாக்கா முயற்சி திருவினையாக்கும். எந்த காரியத்திலையும் வந்து வெற்றி நிச்சயமா இருக்கும். நீங்க வந்து உங்களுடைய முயற்சி வந்து உங்களுடைய ஃபோக்கஸோட இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ரொம்ப நன்றி தான். இன்று உங்களுடைய நேரத்தை வந்து நீங்க எங்களுக்காக தந்திருக்கீங்க. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. மீண்டும் உங்களை சந்தித்ததில் எங்களுக்கு மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ.